திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பஞ்சப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லா ஏசி போட்டிருக்கிற ஒரே பஸ் ஸ்டாண்ட். தீம் பார்க்குள்ள நுழைஞ்ச பின்னாடி பக்கமும் அது பேட்டரி வெஹிக்கிள் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. போர்டு இருக்கு. இந்த போர்டுல வந்து எங்கெங்க என்னென்ன பஸ் நிற்கும், பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே வந்து பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேலை நடந்துட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டோட பேக் சைட்ல செம்ம ஜில்லுங்க. அண்டர் கிரவுண்ட்ல வந்து பலமே பார்த்து முடிச்சுட்டு தான் சிலை வந்து இது எல்லாமே வந்து பஸ் உள்ள நின்று சரியான ஸ்பேசியஸா இருக்கு. பஸ் உள்ள டீ கடை, பண்ணு கடை வந்து பிக்னிக் வர மாதிரி தான் ஜாலியா பேசிட்டு. அது ஒரு மெயின் ரீசன். கொஞ்சம் அவுட்டர்ல இருந்து வர பார்க்கிங்ல இருக்க லைட்டு மதிய வழியா சொல்லிக்கிறேன். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு, குவாலிட்டியா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில பஞ்சப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வந்து அமைஞ்சிருக்குது. தமிழ்நாட்டில் ஃபுல்லா ஏசி போட்டிருக்கிற ஒரே பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா இதை கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்குக்கு எங்கேயோ தீம் பார்க்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இதோட என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து செடி கொடிகள் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க ஃபுல்லா வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும் இல்லைங்களா. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு, வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. இது வந்து திருச்சி மதுரை ஹைவேல வந்து பஞ்சப்பூர் அப்படிங்கிற இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோ போகலாம். பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன்லயும் வச்சிருக்காங்க, சைட்லயும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டூ வீலருக்கு தனியா, காருக்கு தனியா அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல நம்ம நுழைஞ்ச உடனே கலைஞர் ஐயாவோட சிலை வந்து வச்சிருக்கிறாங்க. சிலையிலேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா லோக்கல் பஸ் வந்து போகிற மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து கொஞ்சம் ஸ்பேசஸ் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மொத்தமாக என்ன இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துருவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. அதோட மதிப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 408.36 கோடி. நாள் வந்து பார்த்தீங்கன்னா 9/5/2025 அப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கண்ணாடியான ஷெட்டு வந்து அதில் போட்டிருக்கிறாங்க. மழை பெஞ்சாலும் நம்ம இந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நனைய மாட்டோம். பஸ் ஸ்டாண்டோட மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பஸ் ஸ்டாண்டு உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா எந்த பக்கம் நம்ம போகிறோம், எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அது ஒரு விஷயமா வந்து இங்கே கண்டிப்பாக வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பின்னாடி பக்கமும் அதே டைப்லேயே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி மக்கள் இதை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கட்டடம் மட்டும் வேலை ஆகிட்டு இருக்கு, இன்னும் முடியல அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து எந்தெந்த பஸ் எந்தெந்த மார்க்கெட்டில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி வெஹிக்கிளாக வச்சுருக்காங்க, வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணலை, ஏன் அப்படின்னா யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராதனால வச்சிருக்கிறாங்க. சரியாக லென்த்துங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் வந்து எப்படி வச்சாலும் தெரியுதுங்களா, கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணுறேன் பாருங்க, தெரியுதுங்களா. எப்படி வச்சாலும் ஒரு 200 மீட்டருக்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. செம்ம நீட்டாக இருக்குது, அதான் மேட்ரு. கீழே வந்து சைடில் கடைங்க, சூப்பர் மார்க்கெட்லாம் வைக்கிற மாதிரி பொசிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே போய் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. கீழே பஸ் நிப்பாட்டுறதுக்கான அமைப்புகள் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்க்கலாம். லிஃப்டெல்லாம் இருக்குங்க, மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. 2-3 இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வெளியில் வந்து பஸ் ஸ்டாண்டு, இதில் ஃபுல்லாக பஸ்ஸு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது இங்கே வெயிட் பண்ணிட்டு இங்கே போர்டு இருக்கு. இந்த போர்டில் வந்து எங்கெங்க என்னென்ன பஸ் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இந்த போர்டில் ஓடிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக ஏசியில் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக ஏசி, ஏர் கண்டிஷனில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உட்காந்து நம்ம பஸ் ஸ்டாண்டை வாஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே வந்து கிளாஸ் போட்டு ஒரு பயங்கரமாக கவர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து நைட் டைம்ல வந்து பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ அதான் பகல் டயத்தில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு. அந்த சைடு ஃபுல்லாக தெரியுதுங்களா,
இது எல்லாமே வந்து பஸ்ஸு உள்ளே நின்று வெளியில் போகிறதுக்காண்டி போட்டிருக்குது. இதே மாதிரி அப்படி என்ன சொல்கிறதுன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்த்து கொடுத்துருக்காங்க. இதே ஆப்ஷன் தான் உள்ள லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு கொடுத்துருக்குறாங்க. சரியான ஸ்பேசியஸாக இருக்குது. பஸ்ஸெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக திரும்பி போகிற மாதிரி இந்த இடம் இருக்குது. படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டுக்கும் எக்ஸ்கலேட்டருக்கும் நடுவில் லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இதில் பெரிய விஷயம். பரவாயில்ல, நிறைய இடத்துல வந்து குடிநீர் வச்சுருக்குறாங்க, பாத்ரூம் அவைலபிள், ரெஸ்ட் ரூம்லாம் கொடுத்துருக்குறாங்க, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து தனியாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே போயிட்டு இருக்கோம். அது என்ன சொல்றதுன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே, அதாவது மக்கள் உட்கார்ற பயன்படுத்துகிற இடத்துக்கு கீழே, பஸ் வந்து போகிற இடம் கிடையாது. பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ ஒரு இதாக கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது உள்ள வந்து கண்டிப்பாக கார் மட்டும் தான் வர முடியும். ஒரு 12 அடி ஹைட் இருக்கும். பைக்கு, கார் இதுங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா இருக்கு. மேலே போகலாம். மேலே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம ரைட் சைடு பஸ் எல்லாம் வந்து போகிற அளவுக்கு இடம் பார்த்தீங்களோ அதே அளவு வந்து லெஃப்ட் சைடு வந்து, அதாவது பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சிங்கன்னா ரைட் சைடு வந்து இன்னும் பணிகள் வந்து முடிவடையில் வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டை விட இருக்கிற அளவை விட இப்போ வேலை நடந்துட்டு இருக்க ஏரியா ரொம்ப தெரியுதுங்க. திருச்சிக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இந்த வழியாக தான் வந்து பஸ்ஸு ஏறி மேலே வரணும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க செட்டப்பு. இங்கே ஏறி வரலாம். 2 பக்கத்து இருக்குது. ஒரு பக்கம் இறங்குறதுக்கு, ஒரு பக்கம் ஏறது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் பஸ் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே வந்து வெண்டிலேஷன், அதாவது ஏசி போட்டிருக்கிறதுனால மேலே வந்து எஸ்கலேட்டர் இந்த மாதிரி இருக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அருமையாக கவர் பண்ணி ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணி மக்களும் அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திருச்சி மக்களுக்கு. உள்ள டீ கடை, பன்னு கடை, ரொட்டி கடை இதெல்லாம் இப்போதைக்கு இல்லை. எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தள்ளுவண்டியில் கொண்டு வந்து டீ, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. வந்தால் வாங்கி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மக்கள் வந்து பிக்னிக் வர மாதிரி தான் அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா பஸ்ஸு எதுவும் இல்லை, இன்னும் ஓப்பன் பண்ணலை. பிள்ளைங்களோட கூட்டிகிட்டு வந்து அழகாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. நிறைய இடம் ஆனால் நல்லா சீட்டு கவர் பண்ணியிருக்காங்க. மக்கள் உட்காந்து எழுந்திக்கிற மாதிரி சீட்டு நிறையா போட்டிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளிப்பக்கம், அதாவது இப்போ பார்க்குற ஏரியா இருக்குங்களா, இது வெயிட்டிங், அதாவது பஸ்ஸு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிது, அது ஆல்ட்ரா அங்கே ஒரு வண்டி வருது அப்படின்னா அது மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கான வெயிட்டிங் ஸ்பேஸும் வந்து இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. இது இங்கே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஏன் தமிழ்நாட்டிலே பிக்கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வேலை பார்க்குற அண்ணாட்ட கேட்டேன். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், அங்கே ஒரு காலேஜ் தெரியும், அங்கே வரையுமே வந்து வேலை நடந்துட்டு இருக்குது. தெரியுதுங்களா? இன்னும் வேலை வந்து சொல்லப்போனால் ஒரு 40% தான் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டு கொடுத்த மாதிரி தெரியுது. பரவாயில்ல, உண்மையிலே சிஎம் டேடிக்கு நன்றி சொல்லிக்கலாம். வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சவுண்டு தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இப்போ நம்ம கீழே பார்த்த இடத்துக்கு நேரம் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இது வந்து பஸ் ஸ்டாண்டா இல்லை சென்னை ஏர்போர்ட்டா, திருச்சி ஏர்போர்ட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. கீழே ஏசியில் இருக்கிறத விட மேலே ஃபுல் ஓப்பனில் இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு கிளைமேட்டும் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதனால ஒரு வேறு மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதில் வந்து இந்த பக்கம் வந்து ரைட் சைடு வந்து வெளியில் போகிற அளவுக்கு இதை பண்ணியிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். கீழே நிறைய ஏரியா கொடுத்துருக்காங்க பஸ் வந்து போகிறதுக்கு. இது வந்து ஹைவேங்க, திருச்சி மதுரை ஹைவேல தான் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. ஜூம் போட்டிருக்கேன் பாருங்கள்.
இப்போ வந்து ஃப்ரண்ட் பொசிஷன்லாம் பார்த்துட்டு பேக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பஸ் ஸ்டாண்டோட பின்னாடி பக்கம் எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி அமைப்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டீட்டெயிலாக பார்த்தாச்சுங்க. கண்டிப்பாக நம்ம அடிக்கடி பஸ் ஸ்டாண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா எங்கேயும் போகணும் வரணும் அப்படின்னா நம்ம. ஆனால் உண்மையிலேயே திருச்சி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் வந்து உண்மையிலேயே இப்போ ரொம்ப க்ரௌட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மேக்ஸிமம் காரில் வந்து ட்ராப் பண்ணுறவங்க தான் அதிகமாகிட்டாங்க. அதனால டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு மெயின் ரீசனு. அதனாலேயே அவுட்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உள்ளூர் மக்களுக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் அவுட்டர்லேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவன் இந்த வட்டாரத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா, அவன் பார்க்கறதுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஏரியா மாதிரி தான் தெரியும். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு. ஃப்ரண்ட்ல எந்த மாதிரி ஒரு 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 பொசிஷனில் இருந்துச்சோ பேக் சைடும் அதே சேம் டிட்டோ அப்படியே போட்டிருக்கிறாங்க. பார்க்கிங்கில் இருக்க லைட்டு முத கொண்டு ஃப்ரண்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டு சின்ன விஷயங்கள் மட்டும் மாறி வருது. மற்றபடி எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற போர்டு மட்டும் இருக்காது. மற்றபடி ஃப்ரண்ட்ல என்ன இருக்குதோ அப்படியே பேக் சைடு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க திருச்சி மக்களுக்காண்டி. ஏன்னா அவ்வளோ வரி கட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். பேக் சைடு வந்து அந்த அந்த கிரில் தெரியுதுங்களா, அதில் மட்டும் லெட்டர் மட்டும் இருக்காது. மற்றபடி சேம் எல்லாமே டிட்டோவாக இருக்கும். மேலே பார்த்தீங்களா கண்ணாடி கூரை. ஏர்போர்ட்டில் கூட அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியாது. பரவாயில்ல, நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே கிரவுண்டு. இப்போ நம்ம வந்து கிரவுண்டில் இருக்கோம். அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கான வழி வந்து அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. கார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கீழே பார்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கார் வச்சுருக்கிறவங்க போட்டுட்டா போகிறாங்க போவாங்க. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப லாங் போகிறவங்களாம் காரை கொண்டு வந்து போட்டு போவாங்க. உள்ளே வந்த உடனேயுமே ரொம்ப ஜில்னஸாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஃபுல் ஏர் கண்டிஷனில் இருக்கனால கூலிங்காக இருக்குது. இதே இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயே மக்கள் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நல்ல விஷயங்களா இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடில் உள்ள என்ட்ராக இருக்கும். இப்போ போகலாம். ஏரியா இங்கேருந்து சரியான லென்த்தாக இருக்குது. ஏசிங்க ஃபுல்லாக. கிரவுண்டு ஃபுல்லாமே வந்து அதாவது பஸ்ஸுக்கு வெளியில் போய் ஏறுற இடம் இல்லாமல் மற்ற இடம் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல் லோடு ஏசியில் இருக்குங்க. செம்ம ஜில்லு. வெளியில் வந்து கிளைமேட்டுக்கும் இங்கே நான் உள்ளே நிற்கிற இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வந்து இன்னும் ஃபுட்டு கடைகள், அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்டு, குட்டி குட்டி கடைகள் இதெல்லாம் இனிமே தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. விசாரித்தேன். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு. பரவாயில்ல, அந்த விஷயத்தில் வந்து பாராட்டலாம். ஏன்னா அதான் மக்களுக்கு பயனுள்ளது. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஜில்லுங்க இங்கே. அப்படி அது மட்டும் இல்லாமல் வேற பெரிய விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாமே சிசிடிவி கேமரா. ஏசி மட்டும் இல்லாமல் அங்கங்கே மக்கள் உட்காரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி கேமரா மாட்டிருக்காங்க. சிசிடிவி கேமரா மாட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரோல் எல்லாமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அந்த ஒரே இடத்துல 2-3 ஸ்டாஃப்ஸ் போட்டு அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. அதான் பெரிய விஷயம். மக்கள் வரி பணமாக இருந்தாலும் அவங்க செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் இல்லைங்களா, அதுக்காண்டி அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். திருச்சி பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை பெண் பிள்ளைங்கள்லாம் எந்த டைமாக இருந்தாலும் வந்து போகிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் சேஃப்டியாக. அங்கே பல விஷயங்கள் நான் பார்த்தேன். அந்த விஷயத்தை நான் இதில் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கேமரா. அது மட்டும் இல்லாமல் ஒரே அது என்ன சொல்கிறேன்னா மொத்த கண்ட்ரோலையுமே ஒரே ரூமில் வச்சுட்டு அங்கே இருந்து டோட்டல் பஸ் ஸ்டாண்டுமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ, ஒரு மோசமான நிலை நமக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள அவங்க அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்தேன். இன்னும் பெருமைப்படக்கூடிய விஷயங்களாம் இங்கே இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக எந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரியான மாதிரி அமைப்புகள் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறாங்க. வந்து பார்த்து மக்கள் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோ வழியாக சொல்லிக்கிறேன். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து வயசானவங்க, முதியோர்கள் வந்து இல்லை குழந்தைங்க இருக்காங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு,
அங்கே போகிறதுக்கான ஃபெசிலிட்டியாக வந்து இந்த பேட்டரி வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல்லாக பார்த்துட்டேன். இப்போ நுழைஞ்சோடனே கிரவுண்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பஸ்ஸு வந்து வெளியில் போகிற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு தான் வெளியில் வரேன். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான குவாலிட்டியாக பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதை மக்கள் தொடர்ந்து வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிற விஷயத்த எங்கள் சேனல் வழியாக நான் சொல்லிக்கிறேன். இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்றும் அன்புடன் நான் உங்கள் ஜான். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.